இந்த ஒரு பதிவு ஒரு முக்கிய பதிவு என்பதால் தொடர்ந்து கேட்கவும். ராயரை பற்றி அறியப்படாத புதுமையான தகவல்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. நம் அன்புக்குரிய ராயரை பற்றி அதிக அறியப்படாத விவரங்களை தெரிந்து கொள்ள இதை முழுமையாக கேளுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரும் ஒரு 3-4 பதிவுகள் அவருடைய ராயரே சொல்லி கனவில் அவர் சொல்லி எழுதப்பட்டுள்ள சில முக்கிய குறிப்புகள், தகவல்கள், அறியப்படாத உண்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர ஒரு 3-4 பதிவுகளில் சொல்லப்படும். அதையும் அன்பர்கள் கேட்கலாம். குருவே சரணம். குருராஜர் சங்குகர்ணராக இருந்து பின்பு பிரகலாதர், பாகலிகர், வியாசராஜர் மற்றும் ராகவேந்திரர் இவ்வாறு பல அவதாரங்கள் எடுத்துள்ளார் என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். யார் கேட்டாலும் பொதுவாக ராயரை பற்றி நாம் கூறும் தகவல்கள் இதுதான். ஆனால் மற்ற நூல்களையும் சில அறிஞர்களின் எழுத்துக்களையும் பார்க்கும்போது ராயரை பற்றிய கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த நூல்களையும் படைப்புகளையும் எழுதியவர்கள் ராயரின் நெருங்கிய பக்தர்கள் என்பதால் அவர்களின் வார்த்தைகளில் சந்தேகம் கொள்வது சற்று கடினமான விஷயமாக உள்ளது. அப்படி ஒரு படைப்பு தான் ராகவேந்திரரை பற்றிய தந்திர நூல் என்பதாகும். அதாவது ராயர் வாழும் காலத்தில் குருராஜருக்கு பிரியமான 3 பக்தர்கள். அவர்களில் ஒருவர் அப்பனாச்சாரியார், மற்றொருவர் கிருஷ்ண அவதூதர், கடைசியாக அந்த இபராமபுரம் அப்பாவரு அப்படின்னு சொல்லி 3 பேர் ராயருக்கு ரொம்ப பிரியமான பக்தர்களாக இருந்தார்கள். மேலும் ராவணனின் சகோதரன் எனப்படுபவரும் ராமரின் இணையற்ற பக்தர் என போற்றப்படும் விபீஷணன் அவர் பிரகலாதரின் அவதாரம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. விபீஷணர் அவதாரம் ராயருடன் தொடர்புடையது என்பதை ராகவேந்திர தந்திரத்தில் அழகாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சில தாசர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் இந்த நூலை புறக்கணிக்க முடியாது. தன்னை வழிபடும் சரியான முறையை பற்றி எடுத்துரைக்குமாறு அவரே கேட்டுக்கொண்டுள்ளார். பிரகலாதர் திரேதாயுகத்தில் விபீஷணராக மறுபிறவி எடுத்திருக்கிறார். பிரகலாதராக அவதாரம் எடுத்த காலத்தில் அவருக்கு சம்ஹதா மற்றும் பிரகதா என்ற 2 விசுவாசமான தூதர்கள் இருந்தனர். மேலும் விபீஷணன் காலத்தில் இந்த 2 கூட்டாளிகள் சாந்திகா மற்றும் பிரசாந்திகா என்ற மறுபிறவி எடுத்தார்கள். இலங்கையில் விபீஷணனுக்கு சேவை செய்கிறார்கள். அவர்களில் பிற்கால அவதாரங்களில் வந்தவர்கள்தான் அப்பனாச்சாரியார் மற்றும் கிருஷ்ண அவதூதர் என்று அவங்க சொல்கிற அந்த ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஒரு பதிவை தொடர்ந்து குருராஜர் கிருஷ்ண அவதூதர் அப்படிங்கிற ஒரு கனவுல போய் ராயரை பற்றிய அந்த ராகவேந்திர தந்திரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பதிவுகளில் பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ண அவதூதர் கனவில் அவர் சொன்ன நிகழ்வுகள் என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற ஒரு அறியப்படாத முக்கிய தகவல்கள் தான் நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ராயர் சொந்தங்கள், அன்பு உள்ளங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் பார்த்து ராயரை பற்றிய அறியப்படாத உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்க நான் விரும்புகிறேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமகா. பிறப்பில் நான் எதுவாய் பிறந்தேனோ, எதுவாய் பிறந்து உன் அருகில் இருந்தேனோ, தஞ்சையில் வரவழைத்த மழையில் நான் நனைந்தேனோ, உன் நாமம் சொல்